மல்லி சைடுல அடுத்து நடக்கலாம் அப்படின்னா, நம்ம மல்லி, விஜய் 2 பேரும் தேடி ரேணுகாவ போறாங்க. ஆனா ரேணுகா அங்க இல்லன்னு தெரிஞ்சு வெளிய வந்ததுக்கு அப்புறமா, எப்படி ரேணுகாவ தேடி வந்து விஜய, "எனக்கு ஒரு டீ வாங்கி குடேன், ஒரு பன் வாங்கி குடேன்" அப்படின்னு சொல்லி நம்ம விஜய புடிக்கிறாங்க. அப்பதான் விஜய் திரும்பி பார்க்குறாரு ரேணுகான்னு சொல்லிட்டு. ரேணுகாவ பார்த்த உடனே விஜய்க்கு செம்ம சந்தோஷம். ஒரு பக்கம் மல்லி அத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. "என்ன? இவங்க தான் ரேணுகாவா? அப்ப இவங்க எப்படி உயிரோட இருக்காங்க? விஜய் நம்மகிட்ட அவருடைய முதல் மனைவி இறந்துட்டதா சொன்னாங்க. வீட்ல இருக்க எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. அப்போ இவங்க இறக்கலையா? அப்படிங்கிற அதிர்ச்சி ஒரு பக்கம். அப்போ இதுக்கப்புறம் நாம இந்த வீட்ல அதுவும் விஜய்க்கு மனைவியா, வெண்பாவுக்கு அம்மாவா இருக்க முடியாதா? நாம ஆசைப்பட்டது எல்லாமே அது ஒண்ணு மட்டும் தானே. கடைசில அது அல்பாயுஸ்ல போன மாரி நிறைவேறாத ஆசையாவே போயிடுச்சே. நம்ம கதை அவ்வளவுதானா? அப்ப நாம இந்த வீட்ட விட்டு வெளிய போய் தான் ஆகணுமா? விஜய் ராகினிய கூட்டிட்டு போயிட்டாருன்னா, அப்ப நாம அப்படின்னு மல்லி ஒருவித அதிர்ச்சி குழப்பத்தோட நிக்கிறாங்க. விஜய் ராகினிய பார்த்து, "ராகினி, உனக்கு ஒண்ணும் ஆகலையா? உனக்கு என்ன ஆச்சு? நீ செத்துட்ட தானே எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நீ இப்போ எப்படி உயிரோட வந்த? எனக்கு ஒண்ணுமே புரியல ராகினி. சொல்லு ராகினி" அப்படின்னு கேட்கவும், "இங்க பாரு, நீ எனக்கு டீ பன் வாங்கி தருவியா மாட்டியா? அத மட்டும் சொல்லு. சும்மா எப்ப பார்த்தாலும் நீ போட்டு ஏன் பண்ற? டீ பன் வாங்கி தரியா? சொல்லு வாங்கி தரியா?" "ஐயோ ராகினி, நான் உனக்காக தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ இருக்கங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உன்னைய பார்க்கறதுக்கு எப்பயோ வந்திருப்பேன். இங்க பாரு ராகினி, நான் திரும்ப சொல்றேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன். நீ என் கூட வா ராகினி. உனக்கு நான் எல்லாமே வாங்கி தரேன். மல்லி, வா மல்லி போலாம்." விஜய் ராகினி மல்லி கூட்டிட்டு கார்ல ஏறும்போது, "ஹலோ தம்பி, ஒரு நிமிஷம் இல்லுங்க. யார் நீங்க? எங்கேருந்து வந்தீங்க? நீங்க பாட்டுக்கு வந்துட்டு என் கஷ்டம்ல இருக்கிற ஒரு பொண்ண அழைச்சிட்டு போறீங்க? யார் நீங்க?" அப்படின்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவன பார்க்கவே நல்லா தெரியுது. பொறுக்கின்னு சொல்லிட்டு. விஜய் உடனே, "இங்க பாருங்க சார். அவ என் மனைவி ராகினி. அவள நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். அதான் நான் அவள கூட்டிட்டு போப்போறேன்." "இங்க பாரு தம்பி, நீ சொல்ற மாரி அந்த பொண்ணு பேர் ராகினிலாம் கிடையாது. நீ ஏதோ தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்க. இந்த பொண்ணு என்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணு. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுக்கு லைட்டா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீ எது பேசினாலும் சரி, அவங்க குடும்பத்த போய் பேசிக்கோ. நீ இந்த பொண்ணுட்ட பேசக்கூடாது. ஏய் வா இங்க" அப்படின்னு அந்த பொண்ண அந்த ஆள் இழுத்துட்டு போறான். விஜயால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா, நாம மனைவி தான் ராகினி அப்படிங்கிறதுக்கு நம்மள்ட்ட இப்போதைக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ராகினி செத்து போயிட்டு தான் நம்மள்ட்ட டெத் சர்டிஃபிகேட்டே இருக்கு. அதனால நம்மளால இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்னு குழப்பத்தோட நிக்கிறாரு. இருந்தாலும் விஜய்க்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா மல்லி போயிட்டு, "விஜய் இங்க பாருங்க. நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. ஏன்னா பிரச்சனை பண்ணா நமக்கு தான் ஆபத்து. அவங்க தான் ராகினி அப்படிங்கிறதுக்கு நம்மள்ட்ட முதல்ல என்ன ஆதாரம் இருக்கு விஜய்? ஏற்கனவே ராகினி இறந்துட்டதா நம்மள்ட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. இவங்க எப்படி இங்க இருக்காங்க? இவங்க ராகினி தானா அப்படிங்கிறத நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நாம அவன்ட்ட பேச முடியும்" அப்படின்னு சொல்லவும், விஜய் உடனே, "கரெக்ட் தான் மல்லி. எனக்கும் புரியுது." உடனே நம்ம விஜய் அவனுடைய மாமாக்கு கால் பண்றாரு. "மாமா, இங்க பாரு மாமா. நான் சொல்றத உண்மைய மட்டும் சொல்லு. நல்லா புரிஞ்சுக்கோ. ராகினிக்கு உண்மையாலுமே என்ன ஆச்சு? அவ இறந்து போனத நீ பாத்தியா?" "என்ன மாப்பிள, இத்தன வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு டவுட் உனக்கு?" "இல்ல மாமா. நான் சொல்றத மட்டும் சொல்லு மாமா. ராகினி இறந்து போனத நீ நேர்ல பாத்தியா?" "இல்ல மாப்பிள, நான் நேர்ல பாக்கல. அப்போதைக்கு நான் எங்கேயோ போயிருந்தேன் மாப்பிள. என்ன ஒரு வேலையா அனுப்பிச்சுட்டாங்க. அதனால எனக்கு அவங்க இறந்து போயிட்டாங்க மட்டும் தான் தெரியுமே தவிர, நான் நேர்ல பாக்கல மாப்பிள." "மாமா, நான் உன்ட்ட சொன்னா நீ இத நம்ப மாட்ட. ஆனா தான் மாமா உண்மை. நான் ராகினிய இப்போ இங்க பாத்தேன்." "மாப்பிள என்ன சொல்ற?" "ஆமா மாமா. ராகினிய நான் பாத்தேன். அது எனக்கு நல்லா தெரியும். ராகினி தான். ஆனா இப்போ கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கா. எனக்கு என்னமோ ராகினி சாகலன்னு தோணுது மாமா. அவளுடைய இறப்புல ஏதோ மர்மம் இருக்கு மாமா. நீங்க மட்டும் போயிட்டு நான் சொல்றத செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா ராகினிய நான் திரும்பவும் பழைய மாரி வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன். வெண்பாவுக்கு அம்மா இல்ல அப்படிங்கிற குறைய நான் சரி பண்ணிடுவேன் மாமா." "மாப்பிள, என்ன மாப்பிள? என்னமோ சொல்ற? ராகினிய நீ உயிரோட பாத்தியா?" "ஆமா மாமா. நான் சொல்றத கேளு மாமா. நீ போயிட்டு ராகினி இறந்து போனான்னு சொல்லி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் குடுத்தாங்கல்ல, அந்த போஸ்ட்மார்டம் பண்ண ஆள போய் பாரு மாமா. பார்த்து உண்மையாலுமே அன்னைக்கு ராகினி இறந்து போனா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்ணு மாமா. அப்படி மட்டும் கலெக்ட் பண்ணா, கண்டிப்பா ராகினிக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் மாமா. ப்ளீஸ் மாமா. எனக்காக இத பண்ணு மாமா." "என்ன மாப்பிள, பண்ணாம இருப்பனா? நான் இப்பயே கிளம்பி போறேன். அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு நல்லாவே தெரியும். நான் போயிட்டு விசாரிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன் மாப்பிள" அப்படின்னு இங்க நம்ம விஜயோட மாமா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாரு. போயிட்டு அங்க கொஞ்சம் பணத்தெல்லாம் குடுத்துட்டு போஸ்ட்மார்டம் பண்ற ஆள போய் பார்க்குறாரு. பார்த்து, "இது மாரி நான் அன்னைக்கு கூட வந்து ராகினிங்கிற பொண்ணுடைய அ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு போனேன்ல." "ஆமா சார், சொல்லுங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த பொண்ணுக்கு நீ தானே போஸ்ட்மார்டம் பண்ண?" "சார் என்ன சார்? ஏன் சந்தேகம் உங்களுக்கு?" "இங்க பாரு தம்பி, உண்மைய சொல்லு. தேவையில்லாம பொய் சொல்லாத. அந்த பொண்ணுக்கு நீ போஸ்ட்மார்டம் பண்ணல. நீ பண்ணியா? அந்த பொண்ணு உண்மையா இறந்து போச்சா? அது அந்த பொண்ணு தானா? சொல்லு" அப்படின்னு கேட்க, அவன் யோசிக்கிறான். யோசிக்கும்போது தெரிஞ்சு போச்சு, இவன் ஏதோ உண்மையா மறைக்கிறான் அப்படின்ட்டு. "தம்பி இங்க பாரு. இது ரொம்ப ரொம்ப சின்சியரான விஷயம். நீ மட்டும் இதுல பொய் சொன்ன தெரிஞ்சுன்னு வச்சுக்கயேன், நீ அப்புறம் போலீஸ்ல மாட்டிப்ப. உண்மைய மட்டும் தான் பேசணும். சொல்லு. உண்மையாலுமே அந்த பொண்ணுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணியா நீனு?"
சொல்லு தம்பி அப்படின்னு மிரட்டவும் அந்த பையன் கடைசியில உண்மையை சொல்லிடுறான். இல்ல சார், நான் அந்த பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. என்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி ரிப்போர்ட் மட்டும் கேட்டாங்க. அதனால நான் அந்த ரிப்போர்ட் மட்டும் தான் சார் கொடுத்தேன். உண்மையாலுமே அந்த பொண்ணுக்கு நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல அப்படின்னு சொல்லவும் அதனால பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இதெல்லாம் யார் பண்ண சொன்னது? சார், எனக்கு அவங்கள பத்தி சரியா ஞாபகம் இல்ல. மேபி நேர்ல பார்த்தா வாய்ப்பு இருக்கு. ஒரு லேடி தான் சார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவரு விஜய் கால் பண்றாரு. மாப்பிள, நீ சந்தேகப்பட்டது உண்மைதான். ராகினிக்கு அவன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல. அந்த நேரத்துல யாரோ ஒரு லேடி நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பணத்தை கொடுத்து அவன்கிட்ட ரிப்போர்ட் மட்டும் கேட்டு வாங்கியிருக்காங்க. அவனு ரிப்போர்ட் கொடுத்துருக்கான் பணத்துக்கு ஆசைப்பட்டு. ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணலன்னு சொல்றான் மாப்பிள. விஜய்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்பனா மாமா, அது ராகினி தான் மாமா. அப்போ ராகினி சாகல. ராகினிக்கு ஏதோ ஆயிருக்கு. அப்போ நம்ம குடும்பத்துல இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் ராகினிய இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றது மாமா அப்படின்னு தெரியாம விஜய் போன் வைக்கிறாரு. மல்லி ஒண்ணு, என்னாச்சு விஜய், கண்டுபிடிச்சிங்களா? ராகினி அக்கா தானே அது? ஆமா மல்லி, அது ராகினி தான். அப்போ ராகினி சாகலனா அப்போ ராகினிக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு? ராகினிய யார் இப்படி பண்ணிருப்பா? நான் இப்போ ராகினியை எப்படி இங்க கொண்டு போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல மல்லி அப்படின்னு விஜய் குழப்பத்தோட என்ன பண்ண தெரியாம அப்படியே நிக்கிறாரு.